ஜூன் 8ஆம் தேதி கேலாங்கில் இருக்கிற சிவன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகத்துக்கு போக முடியாதவங்க ஒரு மண்டலம் 48 நாளுக்குள்ளே இந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். எங்களால் கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல, அதனால் போன வெள்ளிக்கிழமை குடும்பத்தோடு இந்த கோவிலுக்கு போயிருந்தோம். வீடியோவில் பார்க்குறத விட, வார்த்தையால் சொல்கிறத விட, நேரில் போய் அந்த கோவிலில் இருக்கிற வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறது அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. 48 நாளுக்கும் ஒரு ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கோம். பரதநாட்டியம், பாட்டு கச்சேரி அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போனீங்களா? அப்படி இன்னும் போகலைன்னா இந்த 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு எப்போ முடியுதோ கண்டிப்பாக கோவிலை நேரில் போய் பாருங்கள். சிங்கப்பூரில் இல்லாமல் மற்ற நாடுகளில் இருந்து பார்க்குறீங்கன்னா சிங்கப்பூரில் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிவன் கோவில் அப்படின்றது இந்த வீடியோவில் பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மந்திரங்கள், ஹோமங்கள், யாகங்கள் நடத்தியிருப்பாங்க, எண்ணெய் காப்பு நடத்தியிருப்பாங்க, நிறைய சம்பிரதாயம்லாம் செஞ்சுருப்பாங்க. அதனால் அந்த கோவிலில் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி, வைப்ரேஷன் நிறைய இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். கோவில் உள்ள போனதும் விநாயகர் சன்னதி பக்கத்தில், சிவலிங்கத்தோட சிவன் சன்னதி, நந்தி, அது பக்கத்தில் விசாலாட்சி அம்மனோட சன்னதி இருந்தது. நவகிரகம் இருந்தது. அப்புறம் தட்சிணாமூர்த்தி இருந்தது. தட்சிணாமூர்த்தி வேறு, குரு பகவான் வேறு. இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிலர் தட்சிணாமூர்த்தியை தான் குரு பகவான் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அது அப்படி இல்லை. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி கோவில் நல்லா கூட்டமாகவே இருந்தது. ஏன்னா இந்த 48 நாளும் ரொம்ப விசேஷமாகவே இருக்கும். அதுவும் வீக்கெண்ட் அப்படின்றதுனால ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இதெல்லாமே நல்லா க்ரௌடடாக இருக்கும். பிரதோஷம் போல் விசேஷ நாட்களும் நல்ல கூட்டமாக இருக்கும். கோவிலில் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு கோவிலேருந்து வெளியே வந்ததும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஷெல்டர்ட் ஏரியாவில் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோவில் பிரசாதம் மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டு அன்றைக்கி வந்துட்டோம். நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்களா என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.